மஸ்ஜிதுல் குபாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய குல்சுப் இப்னு ஹதம். இது ஒரு சஹாபி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹிஜ்ரத் வருகைக்கு முன்பாகவே ஈமான் கொண்ட, அங்க போய் ஈமான் கொண்டாங்கன்னு சொல்லமுல்ல, அக்கபா உடன்படிக்கை இரண்டாவது அக்கபத்து சானியா என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அக்கபா உடன்படிக்கையில் ஈமான் கொண்ட ஒரு சஹாபி யாரு? குல்சுப் இப்னு ஹதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதுல் குபாவுக்கு அருகில் தங்கி இருக்கும் பொழுது இவங்க வீட்லயும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க? தங்கி இருக்காங்க. அவங்களோட சஹாபிகளில் மிக முக்கியமாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு, மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, சப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு, உபைதத் இப்னு ஜர்ராஹ், சஅத் இப்னு கௌலா, இது போன்ற பல சஹாபிகளும் இந்த வீட்டில் என்ன செஞ்சாங்க? விருந்தினராக தங்கியிருந்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் வரும்பொழுது உடன் வந்த சஹாபிகள் இவங்கெல்லாம் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட வந்தவங்க தானே. அவங்க முதல்ல 2 பேர் புறப்பட்டாங்க, மற்றவங்க என்ன செஞ்சாங்க? அடுத்தடுத்து புறப்பட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சஹாபிகள் வந்து இங்க தங்கி இவங்க வீட்டுல இருந்தாங்க. கடைசி காலத்துல ஹிஜ்ரி 2ல இவங்க என்ன செஞ்சாங்க? பார்த்தாங்க. இயற்கையான மௌத்தாக என்ன செஞ்சாங்க? இவங்க இங்கே உங்களுடைய வீடுகள்ல இருந்து என்ன செஞ்சாங்க? அவங்க மௌத்தானாங்க. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சஹாபியுடைய வீடு இருந்த